Hello friends, welcome to Delicious Kitchen. இன்றைக்கு மிகவும் புதுமையான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து டிராகன் சிக்கன் ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மிகவும் சிம்பிளான ஒரு ரெசிபி. ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாமே ரொம்பவும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு முதல்ல நீங்க ட்ரை பண்ணியிருக்காட்டி கண்டிப்பா இத பார்த்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட சேனலை மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இது போல பல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 400 கிராம் அளவுக்கு சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கிறேன், டெண்டர் சிக்கன். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நல்லா இருக்கும், அதனால நான் அதை எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். கூடவே அரை மேசை கரண்டி அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகாய் தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் சோளம் மாவு 2 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 மேசை கரண்டி அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெளி லேயர் நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த சிக்கன் வந்து நாங்கள் பாப்கார்ன் சிக்கன் எல்லாம் எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சோளம் மாவு மைதா மாவு சேரும் பொழுது நல்லா வந்து பைண்ட் ஆகி உங்களுக்கு கிறிஸ்பியான லேயராக வரும். இப்போ இதில் ஒரு மேசை கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். சிக்கனில் வந்து இந்த மாவு இஞ்சி பூண்டு எல்லா மசாலாவும் நல்லா சேரக்கூடிய மாதிரி கலந்து விட்டு கொள்ளுவோம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ரெடி ஆகியாச்சு. இதை நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனில் நான் நிறையவே எண்ணெயை சூடாக்கி கொள்கிறேன். இதை நாங்கள் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆகவும் சூடாக இருக்கும் பொழுது இதை சேர்த்து கொள்ளாதீங்க. ஒரு மீடியம் சூடு வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் சிக்கனை வந்து ஒவ்வொன்றாக இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபோக்கால் சேர்த்திங்களா இருந்தால் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கையால் கூட இதில் சேர்த்து கொள்ளலாம். சிக்கன் வந்து ஒட்டி கொண்டாலும் பரவாயில்லை, அது ஃப்ரை ஆகி வரக்குள்ளே நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படியும் அதை ஒட்டி கொள்ள பார்க்கும், இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் லாஸ்ட்டில் இதை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ண வேணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உள்ள சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வரும். இதில் அந்த வெளி லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். ஒரு 8 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கிறிஸ்பியாக வந்தாச்சு. நான் இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை நாங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இது ரெடி ஆகிடும். அதுக்கு நான் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமாக இதில் காய்ந்த மிளகாய் 2லிருந்து 3 சேர்த்துக்கொள்ளலாம். கிள்ளி போட்டுக்கொள்ளுங்க. கூடவே பச்சை மிளகாயும் 2 நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் நான் 4 பெரிய பல்லு பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மாதிரி இஞ்சியும் ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து அதையும் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு காய்ந்த மிளகாய் எல்லாமே ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக இதில் ஒரு மேசை கரண்டி அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து காய்ந்த இறால் சேர்த்து செய்த சில்லி பேஸ்ட். அது இல்லாட்டி நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய சில்லி பேஸ்ட் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வீட்டிலேயே ஒரு 5-6 காய்ந்த மிளகாயை கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சதுக்கு அப்புறமாக அதை நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இந்த இறால் சேர்த்த சில்லி பேஸ்ட் சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அந்த ரெசிபி கூட என்னுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் தேவையேண்டா அதை பார்த்து செய்து கொள்ளலாம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவையேண்டா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நான் பனானா கேப்சிகம் 2 இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பனானா கேப்சிகம் இல்லாட்டி நீங்கள் நார்மல் கேப்சிகம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இது சேர்க்கும் பொழுது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், லைட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு கேப்சிகம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நிறைய நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மரக்கறிகள் எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இதில் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சிலர் வந்து இதில் தக்காளி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்வாங்க. நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செய்கிறேன். அப்படி செய்யும் பொழுது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும்.
இப்போ இதில் லாஸ்ட்டில் நான் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சில்லி சோஸும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இதில் வந்து சோஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக சேர்த்து செய்யும் பொழுது தான் அது டோஸ்ட் ஆகி வரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த நல்ல கிறிஸ்பியான சிக்கனை இதில் சேர்த்து கொள்ளலாம். இதில் நீங்கள் லைட் சோயா சோஸ் 1 டீஸ்பூன் கூட சேர்த்து கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ இந்த சோஸ் எல்லாமே இதில் நல்லா படக்கூடிய மாதிரி கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இது வந்து மிகவும் சிம்பிளான ஒரு ரெசிபி. ஆனால் சாப்பிடும் பொழுது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் ஃப்ரைட் ரைஸ் கூட உங்களுக்கு சிக்கன் சாப்பிட பிடிக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிராகன் சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராகன் சிக்கன் என்று பேர் சொல்லும் போதே சிலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நினைச்சிருப்பீங்க. இது வந்து அதோட பேர் வந்து வித்தியாசமான பேர், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் என்னுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் தேவையண்டா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நான் வந்து இந்த டிராகன் சிக்கனை இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸோட சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.